வரும்பொழுது ராமபிரானது வடிவழகை எவ்வளவு உற்று நோக்கியும் மன்னவன் சிறிதும் திருப்தி பெறவே இல்லை. சுமந்திரர் ராமனை தேரினின்றும் கை கொடுத்து கீழிறக்கின பிறகு ராமன் தந்தை பாதங்களில் தொழுது கைகூப்பி நின்றனன். மன்னவன் ராமனை அருகில் அழைத்து கட்டி அணைத்து ஓர் சிறந்த ஆசனத்தில் உட்காரச் செய்து அவனை பலவாறு புகழ்ந்து, ராமா, நாளை புட்சிய நட்சத்திரத்தன்று இளவரசு முடிசூட பெறுவை. உனக்கு நான் மிகுதியாக உரைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. இயற்கையாகவே நீ சகல நற்குணங்களும் நிரம்ப பெற்றிருக்கின்றனை. ஆயினும் அன்பினால் உனக்கு சில இதங்கள் சொல்லுகேன் கேளாய். நீ மேன்மேலும் வினயத்தையே கைப்பற்றி இருக்க வேண்டும். காம குரோதங்களுக்கு ஒருபோதும் ஆளாகாது இருக்க வேண்டும். மதியில் சிறந்த மந்திரிகளுடன் கலந்தே காரியங்களை நடத்த வேண்டும். குடிமக்கள் எப்போதும் மனக்களிப்புடன் இருக்கும்படியே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றனன். இன்னனும் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் ராமனது நண்பர்கள் பலர் இந்த மங்கள செய்தியை அறிந்து மகிழ்ந்து விரைந்து ஓடி சென்று கௌசல்யைக்கும் தெரிவித்தனர். அவள் அது கேட்டு அதனை கூறினவர்களுக்கு முத்தும் மணியும் பொன்னும் பசும் பரிசாக வழங்கினாள். ராமன் தந்தையிடம் விடைபெற்று கொண்டு தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தனன். நகரவாசிகள் யாவரும் நடைபெறவிருக்கும் மங்கள காரியத்தை நோக்கி உள்ளம் பூரித்து இஃது இடையூறின்றி ஈடேற வேண்டுமென்று தத்தம் இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு செய்தனர். சர்க்கம் 4. தசரதன் மறுபடியும் ராமனை வரவழைத்து தான் தீய கணாக்கள் கண்டமை கூறி மகுடாபிஷேகத்திற்கு விரைவுறுத்தல். தசரத மன்னவன் மறுபடியும் மந்திரிகளுடன் கலந்து ஆலோசித்து இனி சிறிதும் தாமதமின்றி ராமனுக்கு முடிசூட்ட வேண்டுமென்று நிச்சயித்தனன். மறுபடியும் ராமனை தன்னிடம் அழைத்து வரும்படி சுமந்திரருக்கு கட்டளையிட்டனன். அவரும் ராமனிடம் சென்று தந்தை கட்டளையை தெரிவிக்க, மறுபடியும் இவ்வளவு சீக்கிரமாக என்னை அழைப்பதற்கு யாது காரணம் என்று ராமன் கேட்க, அது எனக்கு தெரியுமோ, தந்தையிட்ட கட்டளை இது என்று சுமந்திரர் சொல்ல, உடனே ராமன் அரசனது மாளிகைக்கு சென்றனன். அப்போது மன்னவன் ராமனை ஆசனத்தில் அமர்த்தி, ராமா, நான் பெரும் கிழவனாய் விட்டேன். விரும்பின போகங்களை எல்லாம் இனிது அனுபவித்தேன். பல பல வேள்விகளையும் பாங்காக செய்து முடித்தேன். சகல விதத்திலும் நான் திருப்தியனாய் இருக்கின்றேன். உனக்கு மகுடாபிஷேகம் செய்விப்பது ஒன்றே இனி நான் செய்யத்தக்கதாக உள்ளது. உனக்கு நான் யாது சொல்வேனோ அதை நீ தவறாது செய்து முடிக்க வேண்டும். நீயே அரசனாக வரவேண்டும் என்கிற விருப்பமோ குடிமக்களுக்கு குறைவர உள்ளது. ஆகவே நீ முடிசூட வேண்டியது மிக அவசியம். ஏற்கனவே உன்னை அழைத்து இவ்விஷயத்தை தெரிவித்திருக்கிற நான் இப்போது மறுபடியும் அழைத்து சொல்லுவானேனின். ஏனில் இப்போது எனது கனவில் பயங்கரமான பல அமங்கல குறிகள் புலப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனது ஜாதக ரீதியிலும் சில கெடுதல்கள் இருப்பதாக ஜோதிடர் சொல்லுகின்றனர். இவற்றின் பலனாக எனக்கு மரணமோ அல்லது பெருத்த ஆபத்தோ நேரும் என்று தெரிகின்றது. ஆகையால் உனக்கு முடிசூட்ட வேண்டும் என்கின்ற கருத்து மிக விரைவில் நிறைவேற வேண்டும். மனிதர்களின் புத்தி நிலையற்றதாய் நிமிஷந்தோறும் மாறுகின்றதன்றோ? தாமதம் செய்வதனால் என்ன இடையூறு நேருமோவென்று அஞ்ச வேண்டி இருக்கிறது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.